அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்பு, இது ரெண்டுக்குமே ஒரே மருந்து தான். பிபி ஸ்டெபிலைசர் சூரணம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இது ஆத்ம ஞான குரு சுவாமி சிவபிரகாசம் அப்பாவுடைய அனுபவ முறை. இந்த சூரணத்தை நீங்கள் எளிமையாக செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப பெரிய கஷ்டமான சூரணம்லாம் கிடையாது. எல்லாமே நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். நீங்கள் வாங்கி அப்படியே சுத்தம் பண்ணிவிட்டு சூரணமாக பண்ணி வஸ்திராகாயம் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன் நான். சுக்கு 10 கிராம், மிளகு 10 கிராம், திப்பிலி 10 கிராம், தனியா 20 கிராம், அமுக்ரா 20 கிராம், பச்சை கற்பூரம் 25 கிராம், ஏலரிசி 50 கிராம், சீரகம் 100 கிராம். இவைகளை முறைப்படி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா உரலை இடித்து வஸ்திரங்காயம் பண்ணணும். உரல் இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த சீரகம், ஏலரிசி, தனியா, திப்பிலி, மிளகு இதெல்லாம் கொஞ்சம் பொன்னுரலாக வறுத்துக்கணும். சுக்கு மேல் தோலை சீவிட்டு சுத்தம் பண்ணிக்கணும். இந்த பச்சை கற்பூரத்தை கடைசியில் சேர்த்து அரைச்சிடுங்க. முதலே அரைச்சிங்கன்னா சூடுக்கு அது எவாப்ரேட் ஆகிடும். எல்லாம் அரைச்சிட்டு கடைசியாக பச்சை கருப்பு இடித்து அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மிக அருமையான சூரணம். அது காலை மாலை ஒரு தேக்கரண்டி வீதம் தண்ணீரில் சாப்பிட்லாம். பகலில் கூட சாப்பிட்லாம். ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்பு எல்லாமே பூரணமாக குணமாகும். இது மிக மிக எளிமையான மருந்து. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை மற்ற செந்துருவங்களுக்கு அனுமானமாக சேர்க்குறோம். இப்போ செந்துருவத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது இந்த சூரணத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் சில பதிவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. மீண்டும் இந்த ரத்த அழுத்தம், ரத்த சொந்தமான சில பதிவுகள் நான் சொல்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.